கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விதி நம்மளை கட்டுப்படுத்துதா இல்ல நம்ம தான் விதியை மாத்துவோமா? உங்க வாழ்க்கை பாதைய திருப்பி எழுப்புற ஒரு ரகசியம். எத்தனை முயற்சி செய்தாலும் முன்னேற முடியலையா? உங்களுடைய விதி எப்போதும் உங்களுக்கு தடையா நிக்குதா? 1000 வருடம் பழமையான விருட்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க மாற்ற போகுதுங்க. இன்று அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி எந்தெந்த மரங்களை நட்டு வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அத உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கும்பராசி அன்பர்கள் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதன் மூலியமா உங்க வாழ்க்கையில நீங்க சில முன்னேற்றங்களை சுலபமா பெற முடியுங்க. அதை பத்தி இப்போ நம்ம முழுமையா பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், இது எல்லாமே இடம்பெற்று இருக்கக்கூடியது கும்பராசிங்க. கும்பராசியினுடைய உருவத்தை நீங்க அவசியம் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தணும். பானைய தலையில சுமந்த மாதிரி ஒரு மனிதன் நிப்பான். அதுதான் கும்பராசியின் உருவ சின்னமா இருக்கு. தாந்திரீகம் அப்படின்றது என்னன்னா, படிக்க கூடாது, வாய் விட்டு மந்திரம் சொல்லவும் கூடாது. நம்ம ஒரு உருவத்தை பார்த்தா அந்த உருவத்துக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கு. நமக்கு எந்த உருவத்தை இறைவன் அருளி தந்திருக்கிறாரோ அந்த வகையில அந்த உருவத்தை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். கண்களை மூடினால் அந்த உருவம் நம்ம கண்ணுக்குள்ள தெரியணும். கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் நம்ம நினைத்து பார்த்தாலே அந்த உருவம் நமக்கு தெரியணும். அப்படி இருந்தாதான் வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனால இந்த பானைய தலையில சுமந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதன், அது எதை குறிக்குது அப்படின்னா, பானை அப்படின்னா சேகரிப்பு, சேமிப்பு வகையை குறிக்கக்கூடியது. அதனால கும்பராசி அன்பர்கள் யார்கிட்ட பழகினாலும் பேசினாலுமே கொஞ்ச காலத்திலே அவங்க கிட்ட என்ன கிடைக்கும், எதை பெற்று விடலாம், எதை கேட்கலாம் அப்படின்ற எண்ணத்திலேயே இருப்பாங்க. அதனால ரொம்ப குறியா இருப்பாங்க. ஸோ எதை செஞ்சாலுமே லாபம் கருதியே செயல்படுவாங்க கும்பராசி அன்பர்கள். ஒரு இடத்துல பழகிட்டாங்க அப்படின்னா வெட்கமே இல்லாம சில உதவிகளை கேட்பாங்க. இந்த உதவியை சுலபமா கேட்டு பெற்பாங்க. யார்கிட்ட பழகினாலும் உதவியை எதிர்பார்ப்பாங்க. மனிதன் பானையில சுமந்த மாதிரியே நிற்கின்ற காரணத்தால இந்த ராசி அன்பர்கள் பிறரின் சுமைகளையும் ஏற்றுக்கொள்வாங்க. அதாவது இந்த கும்பராசி அன்பர்கள் கிட்ட ஒரு இரக்க சுபாவமும் இருக்கு. அடிமை வேலை செய்வதற்கும் இவங்க தயங்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களே இந்த நட்சத்திரம், இப்போ அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 2ஆம் பாதம், நம்ம ஏற்கனவே அவிட்டம் நட்சத்திரத்தை பத்தி பார்த்தோம். அதனுடைய டிஎன்ஏ சாபம் சனி பகவான். சனிதான் டிஎன்ஏ சாபம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு. தெளிவா வேணும்னாலும் நான் மீனராசிலையும் சொல்லியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ சனி சாபம் தான். அதை திறக்கக்கூடிய பூட்டும் உங்களுக்கு தெரியல. ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி இத மாதிரி இடத்துக்கு நீங்க போயிட்டு வரணும். அதனால சித்தர்கள் அருளி செய்த அற்புதமான மந்திரம் நீங்க ஸ்ரீம் நூம் நூம் நசி மசி, இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணுங்க. நீங்க நினைக்கும் பொழுதெல்லாம் சொல்லலாம். குளத்தங்கரை, ஆற்றங்கரை, இது மாதிரி நீர்க்கரையில சொல்லலாம். உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை நீங்க நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா பெண் சிங்கம் இந்த உருவப்படத்தை நீங்க பார்த்துக்கிட்டே வர வர உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை தீரும். அது போல உங்க நட்சத்திரம் இருக்கக்கூடிய வடிவம் அப்படின்னா மிருதங்கம், உடுக்கை, இந்த நட்சத்திரத்துலதான் இருக்கு அவிட்டம் நட்சத்திரம். அப்போ மிருதங்கத்திலையும் உடுக்கையிலும் இருக்கு. இதை நீங்க சின்ன சின்னதா கீச்சைன் மாதிரி வச்சுக்கோங்க. சின்னதா ஒரு ஆர்டிபிஷியலா சிம்பிளா இருக்கக்கூடியது அழகு பொருளா வாங்கி நீங்க பயன்படுத்துற பெஞ்சு மேல கூட வச்சுக்கோங்க. உங்க ஆபீஸ்ல, நீங்க வேலை பார்க்குற இடத்துல, எங்க வேணா வச்சுக்கோங்க. நட்சத்திர எரிப்படம் ஆலை, பெரிய பெரிய ஃபேக்டரி, இந்த சர்க்கரை ஆலை, அது ரொம்ப ரேர் இல்லையா? இல்ல அரிசி ஆலை நிறைய இடத்துல அங்க போயிட்டு வரலாம். அதே மாதிரி கிரக வாகனம் அன்னப்பச்சி, கொஞ்சம் அன்னத்தை நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம், உணவு கொடுக்கலாம். நட்சத்திர மரம் வன்னி மரம்ங்க. அதே போல நட்சத்திரத்தினுடைய தேவதை அஷ்டவசுக்கள். அஷ்டவசுக்களின் உருவப்படத்தை பார்த்துட்டு நீங்க பூஜைகளை செஞ்சுக்கிட்டே வரலாங்க. அதே போல அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் சீதாப்பழம், 4ஆம் பாதம் ஜாதிக்காய் மரம். 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க சீதாப்பழ மரத்தை நட்டு வளர்த்துக்கிட்டே வரலாம். 4ஆம் பாதத்துல உள்ளவங்க ஜாதிக்காய் மரம். இப்படிப்பட்ட மரங்கள்லாம் இருக்கு. நீங்க இந்த மரங்களை நட்டு வளர்த்து கொண்டே வர உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும்.
அதே போல கும்பராசியில இடம்பெற்றுள்ள இன்னொரு நட்சத்திரம் எதுனா சதயம் நட்சத்திரம். அதாவது சதயம் நட்சத்திர அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான டிஎன்ஏ சாபம் அது என்னன்னா ராகு. அப்போ ராகு பகவான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இரட்டை நாகங்கள் பின்னப்பட்டுள்ள இடத்துக்கு, அதாவது நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரும் பொழுது, ராகு அப்படின்றது ஆசை கிரகம், நிறைய ஆலமரத்தடியில இருக்கும், நிறைய கோவில்கள்ல இருக்கும். இது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க முன்னோர்கள் அப்பாவி தாத்தாக்கள், அதாவது உங்க அப்பாவின் தாத்தா இருக்காங்க இல்லைங்களா, அப்பாவின் தாத்தாக்கள் அவங்களுடைய படங்கள் அவங்களது வந்து நல்லா தொடச்சுக்கோங்க. தொடச்சி அவங்களுக்கு விளக்கு போடலாம். உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கை கால் அமைக்க விடலாம், சேவைகள் பண்ணலாம். இப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய ராகுவின் சாபத்திலிருந்து உங்களால வெளிவர முடியும். சாபம் தீர்வதற்கான சித்தர்கள் அருளி செய்த மந்திரங்கள் அரீம் ஸ்ரீம் நசி மசி. ஆ போட்டு ரீம் ரீம் நசி மசி, அரீம் ஸ்ரீம் நசி மசி. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். இது உங்களுடைய சாபம் தீர்க்கும் மந்திரம். உங்களுடைய தெய்வம் வந்து அப்போ நீங்க என்ன பண்ணணும், கோவிலுக்கு போனீங்கன்னா தெற்கு திசையில போயிட்டு கொஞ்ச நேரம் நீங்க சாமி கும்பிட்டுட்டு வரலாங்க. அதே போல தாம்பத்திய உறவுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைபாடுகளை சரி செய்வதற்கு பெண் குதிரையின் படத்தை நீங்க வந்து உங்களுடைய படுக்கை அறையில பெட்ரூம்ல மாட்டிக்கிட்டு அதை பார்த்து கொண்டே வரலாம். அதே போல நட்சத்திரமானது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா பூங்கொத்து. பூங்கொத்து எங்க இருக்குதோ அந்த இடம் மூலிகை கொத்து. அதே மாதிரி நிறைய மூலிகைகளை நீங்க வந்து ஒரு கட்டு மாதிரி கட்டு வச்சிருப்பாங்க. பூங்கொத்து வாங்கி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இல்ல சின்னதா ஒரு கீ செயின் மாதிரி கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ளவர் ஸ்டாண்டு நிறைய நீங்க பார்த்துக்கிட்டே வர வர உங்க வாழ்க்கையில அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். அதே போல கிரக வாகனம் அப்படின்றது ஆட்டை குறிக்கக்கூடியது. இருப்பிடம் எதுன்னு கேட்டீங்கன்னா செக்கு. உங்களுடைய சதயம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் எங்க உயிர் வாழுது அப்படின்னா செக்கு சுத்துறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடம். அதே மாதிரி மரம் வந்து கடம்பு மரம். அந்த மரம் தான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரங்க. இப்போ 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க, சதயம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கடம்பு மரம், 2ஆம் பாதத்துக்கு பரம்பு மரம், 3ஆம் பாதத்துக்கு ராமர் சீதா மரம். இப்படியெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்களா, கண்டிப்பா இருக்கு. 4வது மரம் கேட்டீங்க அப்படின்னா திலக மரம். இப்படின்னு மரங்கள் இருக்கு. இந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்த்துக்கிட்டே வரலாம். இல்லை ஏதாவது கோவில் இருக்குன்னா அங்கேயும் போயிட்டு வரலாம். அப்போ கும்பராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய 3வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவங்க 4 பாதங்களும் பிறந்தவங்களும் இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரத்தின் டிஎன்ஏ சாபம் எதை குறிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது வந்து சூரியனின் சாபம். அதாவது சூரியனின் சாபம் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி படி பெற்றிருக்கு. ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போன ஜென்மத்தினுடைய புண்ணியங்கள் சாபங்கள் பாவங்கள் எல்லாமே ஒளிந்திருக்கு. ஸோ சூரியனை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்க அப்பாவை நேசிக்கணும், அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாது, அப்பாவின் உருவப்படத்தை பார்த்துக்கிட்டு வரலாம். இறந்தவங்களா அப்பா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திதி தர்ப்பணம் பண்ணுங்க. நீங்க வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கை கால் அமைக்க விடுங்க. பித்ரு வழிபாடு உலகத்துல இன்றியமையாத ஒன்று. உங்களுடைய சாபம் போனோம் அப்படின்னா ஸ்ரீம் நசி மசி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். உங்களுடைய தேவதை வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு குபேர வழிபாடு நீங்க பண்ணியே ஆகணும். அப்போ குபேர மந்திரம் நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். ஓம் குபேராய நமக அப்படின்னு சொன்னா கூட போதும். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வர வர நல்லது நடக்கும். இப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க பக்கத்துல வந்து திருக்கோவில் இருக்கும், அங்க போயிட்டு கூட நீங்க குபேர மந்திரம் கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க. அதை கூட நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சன்மானத்தை கொடுத்துட்டு அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். அதே போல உங்களுடைய தாம்பத்திய உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை சரி செய்யணும் அப்படின்னா ஆண் சிங்கம் படத்தை நீங்க வந்து உங்க பார்த்துக்கிட்டே வரலாம். சின்னதா ஒரு கீ செயினா வச்சுக்கோங்க, நீங்க அதை பார்த்துக்கிட்டே வரலாம். கிரக வாகனம் யானையின் படத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டே வரும் பொழுது உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். உங்களுடைய நட்சத்திர வடிவம் எப்படி இருக்கும்னா கட்டில் கால்கள்ல தான் உங்க நட்சத்திர வடிவம் இருக்கு. உங்களுடைய நட்சத்திர இருப்பிடம் தெரு.
அதனால எங்கேயாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா தெருவுல நின்று ஒரு நல்ல விஷயம் பேசுனீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகுவீங்க. மரம் வந்து கரு மருது, அதாவது கரு மருது இதுதான் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய மரம். இது போல இந்த நட்சத்திரக்காரங்களை, அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் 3 பாதங்கள் மட்டும் கும்பராசியில இருக்கு. நான்காம் பாதம் வந்து மீனராசியில இடம்பெறும். ஸோ 1ஆம் பாதத்தில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களே தேமா அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குங்குளியம் மரம். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுந்தர வேம்பு. அப்போ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய விருட்சத்தை நட்டு வளர்த்துட்டு வரலாம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நவதானியம் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த மரத்துக்கு ஊத்திட்டு வரலாம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.